நேத்து நைட் என் ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு அவனோட R15 பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்கன்னா செயின் கழண்டுருச்சு. ஸோ மார்னிங் ஒரு மெக்கானிக் ஷாப்பை தேடி கடைசியா பாலாஜி ஆர்ட் ஒர்க்ஸ் போயிட்டு இந்த மாதிரி ஆஃபீஸ் போக முடியாம போயிடுச்சுன்னு எடுத்து சொல்ல அவரும் உடனே ஸ்பாக்கி செயின் சேஞ்ச் பண்ண ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ R15 பைக்கில் ஸ்பாக்கி செயின் ப்ராப்ளம் எதனால் வருது அண்ட் அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லை ஆயில் சர்வீஸ் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ VJAI மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த செயின் ஸ்ப்ராக்கு செயின் பொறுத்தவரையும் அது எதனால் கட் ஆகுது, செயின் ஸ்ப்ராக்கு எதனால் டேமேஜ் ஆகுது? டேமேஜ் வந்து நீங்கள் செயின் ஸ்ப்ரைட் வந்து எப்படின்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக வைக்கணும். செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கும், அது வந்து கரெக்டாக வைக்கணும். நீங்கள் ரெண்டாக பக்கமும் இருக்கும், அது ஈவனாக கரெக்டாக வச்சுன்னா நம்ம செயின் வந்து ஏறி இறங்காது. நம்ம மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரத்தில் கட் ஆகாது. செயின் கரெக்டாக ஆயில் போட்டு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா செயின் என்னன்னா இப்போ செயின் ஸ்ப்ராக்கு அடிக்கடிக்கு இந்த வண்டி பொறுத்தவரையும் அடிக்கடிக்கு இந்த மாதிரி டேமேஜ் ஆகுது. இந்த வண்டியில் வந்து ஓப்பன் செயின்ன்றதுனால வந்து டஸ்ட்டு வந்து அதிகமாக உட்காந்துனாலும் சீக்கிரமாக போக ஆரம்பிச்சிடும். அந்த மண் பட்டுச்சுன்னா சீக்கிரமாக போக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் என்ன பண்ணணும்னா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு திக்கான ஆயில் இருக்குது நம்மக்கிட்ட, அந்த ஆயில் போட்டிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும், செயின் ஸ்மூத்தாக போகும், மைலேஜ் வரும் கொஞ்சம். ஆமாம், இப்போ மேக்ஸிமம் போட்டால் 8000 கிலோமீட்டர் போகும். நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 8000லேருந்து 10000 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வண்டி ஸ்ப்ராக்கெட் போடலாம். ஓகே. அந்த டவுட்டும் இருக்குது. என்னன்னா இப்போ செயின் ஸ்ப்ராக் இருக்குங்க இல்லையா, ஆமாம், இப்போ மாத்திரம்னா புதுசாக மாற்றணும். இப்போ ஷோரூம்லேருந்து வண்டி எடுக்கிறோம், செயின் ஸ்ப்ராக் இப்போ கொடுக்குறாங்கல்ல, அது எத்தனை கிலோமீட்டருக்கு ஓட்டலாம்? ஷோரூம்லேருந்து வரும்போது 10,000லேருந்து 11 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். 10,000லேருந்து 11,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். நம்ம நெக்ஸ்ட் டைம் மாற்றுறப்ப அவ்வளோ நீங்கள் ஓட்ட முடியாது. 8,000 இன்னும் 10,000 தான் ஓட்ட முடியும். ஏன் அதனால? இது வந்து ஓப்பன் செயின்ன்றதுனால வந்து இந்த வண்டியில் இல்லை, இந்த ஓப்பன் செயினில் R15, 220, KTM இந்த வண்டியில் ஓப்பன் செயின்ன்றதுனால சீக்கிரமாக போக ஆரம்பிச்சிடும். அதோட 6 மாதத்துக்கு 8 மாதத்துக்கு ஒரு வாட்டி போக ஆரம்பிச்சிடும். ஓகே. செகண்டாக மாற்றும் போது எத்தனை கிலோமீட்டர் தான் போகலாம்? செகண்டாக மாற்றுறப்ப நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் 10,000 கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஓட்டலாம். ரவுண்டாக கரெக்டாக 10,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். நீங்கள் வந்து கரெக்டாக மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும் இந்த வண்டியில். இப்போ அந்த செயின் இருக்குங்க இல்லையா, ஆமாம், செயின் லூப் யூஸ் பண்ணலாமா இல்லை சும்மா ஆயில் மட்டும் யூஸ் பண்ணலாம்? அது லூப் யூஸ் பண்ணுறது வந்து நம்ம வேஸ்ட்டு. அது எல்லோரும் வந்து லூப் வச்சா நல்லா இருக்குன்ட்டு சொல்லி அது வந்து அது ஒரு வயிறு நல்லா ஆயிடுச்சுன்ட்டு அதுமாரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் லூப் அடிக்கிறது நம்ம வேஸ்ட்டு. நம்ம என்ன காரணம்? அதில் எப்படி சொல்கிறது, லூப்பில் வந்து அதில் எதுவுமே இருக்காது. நம்ம அது வந்து பசங்களாம் அடிக்கிறாங்க நிறைய பேர், அதை பார்த்து நம்மள அடிக்கிறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது வந்து செயின் வந்து ரெஸ்ட்டு சேரும். நம்ம வந்து அதை அடிக்கிறதோட இன்ஜின் ஆயில்னு ஒரு திக்கன் ஆயில், ஒரு 90 ஆயில், அந்த ஆயில் போட்டிருந்தீங்கன்னா செயின் ஸ்மூத்தாக வரும் மேக்ஸிமம். ஆனால் நீங்கள் இது போகிறதா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது அதுதான் இப்போ நிறைய பேர் நான் போட்டுன்னுக்கிறேன். ஆனால் இப்போ இந்த செயின் எம்எம் சொல்கிறாங்கல்ல, இந்த சைஸு எத்தனை எம்எம்மில் வைக்கலாம்? இது நார்மலாகவே எத்தனை எம்எம்மில் இருக்கணும்? நார்மலாக வந்து 3/4 இன்ச்சிலேருந்து 1 இன்ச் வரையும் வைக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீனஸாக போவோம் வண்டி. அப்படிங்களாண்ணா? அதுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது? ஆமாம், கீழே இருந்தால் ரொம்ப லூஸாக இருக்கும், வந்து நீங்கள் கீர் போடும் போதே டக்குன்னு சவுண்டு வரும். ஓகேண்ணா. இப்போ மேலே இருந்தேன்னா வண்டி பிக்கப் வராது, வண்டி நல்லா போகாது. ஓகேண்ணா. என்ன பிராண்ட் யூஸ் பண்ணலாம் இந்த செயினுக்கு மட்டும்? பிராண்டு யூஸ் பண்ணலாம், ரோலான்லாம் பிராண்டு தான். ரோலான் யூஸ் பண்ணலாம், ஒய் யூஸ் பண்ணலாம். அதிகமாக எல்லாம் ரோலான் தான் யூஸ் பண்ணுறாங்க. ரோலான் தான். ஆனால் இப்போது இன்னர் ப்ராக்கெட் இருக்குங்க இல்லையா, இன்னர் ப்ராக்கெட்டு அதுவும் செயின் ஸ்ப்ராக்கோட சேர்த்து மாற்றணுங்களா? ஆமாம், கண்டிப்பாக மாற்றணும். அப்படிங்களா? ஆமாம், அது 2 இதையும் மாற்றினா தான் செயின் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படி? இது தேஞ்சு போய்டும். இப்போ அது புதுசு போட்டிங்கன்னா செட்டு தனியாக வராது, பேக்கில் இருக்கிறது தனியாக வராது, செட்டாக தான் வரும். தனியாக வரும், போட்டால் வந்து லைஃப் வராது. ஆனால் இப்போது இந்த Yamaha பொறுத்தவரையும் என்ன ஆயில்னா பெஸ்ட்டாக இருக்கும்? Yamaha பொறுத்தவரையும் முதல்ல Yamaha ஆயிலே ஊற்றினா கரெக்டாக நல்லாயிருக்கும். அப்படிங்களா? எப்படி இந்த சிந்தட்டிக்னு சொல்கிறாங்களே? ஆமாம், சிந்தட்டிக்னா கொஞ்சம் ரேட்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும். அதனுடைய ஆயிலினுடைய தன்மை வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்ஜின் நாய்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. எத்தனை மந்த்துக்கு ஒன்ஸ் நான் ஆயில் மாற்றுற மாதிரி இருக்கும்ண்ணா? மந்த்துக்கு இல்லை, 2500லேருந்து 3000க்குள்ளே மாற்றணும்.
அப்படிங்களா? கிலோமீட்டர். ஓகேண்ணா. இப்போ எப்படி இந்த ஆயில் கெப்பாசிட்டி வந்து மொத்தமாக ஃபில் பண்ணணுமா, இல்லை பாதி மட்டும் பாதி முக்கால்வாசி அந்த மாதிரி ஃபில் பண்ணுறாங்களே அந்த மாதிரி பண்ணணுமா? இல்லை அது வண்டி இப்போ R15னா அது எம்எல் இருக்குது, அந்த 850 mlலாம் அதான் ஊற்றணும். ஓகே ஓகே. அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது. ஓகேங்கண்ணா. இன்னொரு கேள்வி என்னென்னா, இப்போ Yamaha பொறுத்த வரையும் இப்போ மெயின்டெனன்ஸ் பார்த்தா என்னென்ன முக்கியமாக பார்க்கணும் நம்ம? மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில். இன்ஜின் ஆயில் மெயினில்? ஆமாம், மெயின் இன்ஜின் ஆயில், கூலண்ட் ஆயில். ஓகே, அது பார்க்கணும். இந்த கூலண்ட் ஆயில் எதுக்குண்ணா யூஸ் ஆகும்? கூலண்ட் இன்ஜின் ஹீட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு. ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. ஏன்னால இப்போ வெர்ஷன் 2ல் கூட R15 வெர்ஷன் 2ல் கூட அந்த கூலண்ட் ஆயில்லாம் என்னன்னே இல்லை. இப்போ வெர்ஷன் 3லேருந்து தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்ல? இல்லை, R15 ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது கூலண்ட் ஆயில். அது கீழே வரது வராது, மேலே ரேடியேட்டரில் மட்டும் வரும். அப்புறம் வேற என்ன மெயின்டைன் பண்ணணும்? செயின் வந்து அடிக்கடி மெயின்டைன் பண்ணால் மண் ஏறிச்சுன்னா அந்த மண் வந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு லூப்ரிகேட் வந்து அப்ளை பண்ணலாம். இல்லை திக்னஸான ஆயில் அது போட்டால் கொஞ்சம் லைஃப் வரும் செயின் ஸ்பேர். லூப்ரிகேண்ட் இப்போ போட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ரஸ்ட் அதிகமாக சேருது அப்படின்னு சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட் வருதுண்ணா. அது லைட்டாக ஓரிங்கில் மட்டும் போடணும். அது செயின் வந்து டிப் பண்ணிலாம் எடுத்து போடக்கூடாது. இப்போ அந்த 90 ஆயில் அப்படின்னு சொல்கிறீங்களே, 90 ஆயில் வந்து கீர் பாக்ஸுக்கு வர்றது திக்காக இருக்கும் அந்த ஆயில். அது வந்து லைட்டாக வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரன்னிங் பண்ணிவிட்டு வண்டி வீலை சுற்ற விட்டுட்டு லைட்டாக 2 சைட்லேயும் போடுவோம். போட்டுட்டு சென்டர் லைட்டாக போடுவோம், அதிகமாக போடக்கூடாது. போடணும்னா அந்த நாய்ஸ் வந்து கம்மியாக வரும். அதேமாதிரி வந்து டிஸ்கு பேடு வந்து கரெக்டாக அது பார்க்கணும். தேயத்துக்கு முன்னாடி கரெக்டாக கொஞ்சம் தான் கூட பரவாயில்ல, கழட்டி போட்டு புதுசாக போதிங்கன்னா பிளேட்டு போகாது, டிஸ்கு பிளேட்டு போகாது. இல்லை நீங்கள் அப்படியே ஓட்டுனே இருந்தீங்கன்னா பிளேட்டு போயிடும். அதே 2 டிஸ்கை மெயின்டைன் பண்ணிங்கன்னா பிளேட்டு போகாது, 2 பிளேட்டும் நல்லாயிருக்கும். ஓகேண்ணா. அப்புறம் இந்த வண்டியில் வேறு என்னென்ன அடிக்கடிக்கு மாற்ற வேண்டியதாக இருக்கும்? அடிக்கடிக்கு மாற்ற அது மெயின்டைன் பண்ணாதனால செயின் ஸ்ப்ராய்டு மாற்ற வேண்டியது வரும். அது மண் ஏறிடம் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. செயின் வந்து கரெக்டாக அப்பப்போ லூஸில் ஓட்டக்கூடாது, கரெக்டாக டைட் பண்ணணும். அது இல்லாமல் பேடு வந்து கரெக்டாக செக் பண்ணிவிட்டு பிரேக் கரெக்டாக பிடிக்குதா என்னான்னு பார்த்து மாற்றணும். அது மாற்றினாமல் மெயின்டைன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் மாற்றாமல் ஓட்டினா போதுன்ட்டு ஓட்டினீங்கன்னா தேஞ்சு போயிடும் சீக்கிரம், பிளேட்டு செலவு ஜாஸ்தியாக தான் வரும். இப்போ கூலண்ட் ஆயில் இருக்குல்லண்ணா, அது எத்தனை மந்த்துக்கு ஒன்ஸ் மாற்ற? மந்த் இல்லை, இங்கே நம்ம பார்க்கலாம். இதுலேயே லோ ஐ ஃபுல் இருக்குது. கரெக்டாக இது வரைக்கும் நம்ம ஃபுல் வரையும் இருந்ததுன்னா நம்ம மாற்ற தேவையில்லை. ஓகே ஓகேண்ணா ஓகேண்ணா. ஆனால் சீக்கிரமாக காலியாக வர மாதிரி ஃபீல் ஆகுதுண்ணா. சீக்கிரமாக காலி ஆகுதுன்னா இதில் ஒரு ஆயில் சீல் ஒன்று வரும். அது ஆயில் சீல் போய் இன்ஜின் ஆயிலில் கலக்கும். ஆயிலே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கழட்டிட்டு ஆயில் சீல்லாம் மாற்றினோம்னா திருப்பி அந்த மாதிரி ஆகாது. எங்கன்னா லீக்கேஜ் இருந்தால் ஆயில் காலி ஆகும் ஒன்று, மற்றபடி எதுவும் லீக்கேஜ் ஆகணும்னா காலி ஆகாது. நீங்கள் பார்க்கலாம் இதுலேயே இது ஃபுல்லு, லோ ஃபுல்லு அது வரையும் இருக்கணும்.